ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று பூண்டு மணம் கமழும் ஜூஸியான ரொம்ப டேஸ்டியான கார்லிக் சிக்கன் ரெசிபியை வீட்லயே சிம்பிளா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதனால் சிக்கன் நல்ல சுவையா இருக்கும். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கீரகம் சேர்க்கவும். பூண்டு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம், மிளகாய் சேருங்க. இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. தக்காளி சேர்த்து வதக்குங்க. இப்போ மசாலா தூள்களை சேர்க்கலாம். மஞ்சள், மிளகாய், மல்லி, மிளகுத்தூள் கரம் மசாலா, உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சு எண்ணெய் பிரியும் வரை நன்றாக வதக்கணும். இதுதான் இந்த ரெசிபியோட முக்கியமான சீக்ரெட். வதக்கி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை கிளறுங்க. வெங்காயம், தக்காளி, மசாலா நன்றாக வதங்கியதும் இப்போ ஊற வைத்த சிக்கனை சேர்த்து மசாலாவுடன் நல்லா கலக்குங்க. பிறகு மூடி வைத்து 20-25 நிமிஷம் மிதமான தீயில வேக விடுங்க. சிக்கன்ல இருந்தே தண்ணீர் வரும். தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். மசாலாவில் சிக்கன் நல்லா வெந்ததும் 1 ஸ்பூன் வெண்ணெய், நிறைய பொடியாக நறுக்கிய பூண்டு, மிளகுத்தூள், கொத்தமல்லி சேர்த்து 2 நிமிஷம் கிளறுங்க. அவ்வளோதான், செம்ம மணக்கும் கார்லிக் சிக்கன் ரெடி. இந்த கார்லிக் சிக்கனை சப்பாத்தி, பரோட்டா, நான், ஜீரா ரைஸ் அல்லது சூடான சாதத்துடன் சாப்பிட்டா சுவை வேற லெவல். இந்த கார்லிக் சிக்கன் ரெசிபி நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. பாய்.